இந்த வீடியோல REALME P1 REALME 12 Plus தான் கம்பேர் பண்ண போறோம். இது ரெண்டுக்குமே எக்கச்சக்கமான சிமிலாரிட்டிஸ் இருக்கு. என்ன இங்க பிரைஸ் சேஞ்ச் ஆகுது, ஒரு சில விஷயமும் சேஞ்ச் ஆகுது. அது என்னன்றதை இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இதோட பாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே எல்லோ கலர் பாக்ஸ் தான். இங்க உள்ள இருக்கிற கண்டென்ட்டுமே சேம் தான். ஆனா இங்க ஒரே சேஞ்ச் என்னன்னா, இங்க 45 வாட்கான சார்ஜர் REALME P1ல இருக்கு. 67 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் இங்க REALME 12 Plusல இருக்கு. மத்தபடி இங்க டிசைனை பத்தி பார்க்கும்போது இங்க REALME 12 Plusல கிரீன் கலர் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இது இல்லாம பிகின்ற ஒரு கலர் இருக்கு. இது பார்க்கிறதுக்கு அழகா தான் இருக்கு. இதே இந்த சைடு வந்தோம்னா ஃபீனிக்ஸ் ரெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பீகாக் கிரீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த டிசைனுமே பார்க்க நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. ரெண்டுமே பின்னாடி பிளாஸ்டிக் தான். என்ன இங்க பிளாஸ்டிக் மேல ஒரு லெதர் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க REALME 12 Plusல. இதே சைட் ஃப்ரேம்னு வந்தோம்னா ரெண்டுமே பிளாஸ்டிக் தான். REALME 12 Plusல கொஞ்சம் ஷைனிங்கான ஃபினிஷிங் இருக்கு. இதே இங்க பார்த்தோம்னா ஃபிளாட்டான ஃபினிஷிங் இருக்கு. இதோட ஓவரால் பில்டுக்கு IP54 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம ரெயின் வாட்டர் டச்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ரெண்டுலயுமே இது ஸ்மூத்தா தான் ஒர்க் பண்ணுச்சு. இதே ஓவர்வியூ பார்க்கறோம்னா டாப் சைடுல ரெண்டுலயுமே 3.5mm ஜாக் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல ஒரு செகண்டரி ஸ்பீக்கர் இருக்கு. அப்படியே பாட்டம் சைடு வந்தோம்னா ரெண்டுலயுமே ஹைபிரிட் சிம் ஸ்லாட்கான சப்போர்ட் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. இதே சைட்ஸ் வந்தோம்னா லெஃப்ட் சைடுல எதுவுமே கிடையாது. ரைட் சைடுல வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன், பக்கத்துல பவர் பட்டன் இருக்கு. இது எல்லாமே அச்சு அசலா சேமா தான் இருக்கு இந்த ரெண்டு போன்லயுமே. அடுத்தது இதோட டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா ரெண்டுலயுமே 6.67 இன்ச்கான ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இது ரெண்டுமே ஸ்மூத்தா தான் இருந்துச்சு இந்த இடத்துல. ஆனா பிரைட்னஸ் பத்தி பேசும்போது ரெண்டுலயுமே 2000 nitsக்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் ரெண்டுலயுமே நல்லா தான் இருந்துச்சு. என்ன REALME P1ல எனக்கு கொஞ்சம் இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணேன். ரொம்ப ஓவரான சன்லைட்ல யூஸ் பண்ணும்போது இதுல எடுக்கிற போட்டோஸ் வந்து ரொம்ப சேச்சுரேட்டடா காட்டுது. வெளியில பார்க்கும்போது அதாவது ரொம்ப அழகு இல்லாம காட்டுது. ஸோ அந்த விஷயத்துல REALME P1 கொஞ்சம் சொதப்பி வச்சிருக்காங்க. REALME 12 Plusல எனக்கு அந்த மாதிரியான இஷ்யூ நான் பெருசா எதுவும் ஃபேஸ் பண்ணல. மற்றபடி இங்க வீடியோ பிளேபேக்னு பார்க்கும்போது ரெண்டுலயுமே 4K HDR சப்போர்ட் இருக்கு. ரெண்டுலயுமே ஓரளவுக்கு ஸ்மூத்தா இருக்கும். HDR பிளேபேக்ல மைனர் ஸ்ட்ரக் இருக்க செய்யுது. இருந்தாலும் நார்மல் 4K வீடியோ பிளேபேக்ல எந்த இஷ்யூமே நான் ஃபேஸ் பண்ணல. அது ரொம்ப ஸ்மூத்தா தான் இருந்துச்சு. அடுத்ததா ரெண்டுலயுமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே லோயரா தான் இருக்கு. லெஃப்ட் ஹேண்டா இருந்தீங்கன்னா இது யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தா தான் இருக்கும். ஆனா ரைட் ஹேண்டா இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி ரெண்டுமே இங்க அக்யூரேட்டா வேலை செஞ்சுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாம. அப்படியே இங்க ஃபேஸ் அன்லாக் பத்தி பேசும்போது இதுவுமே ஸ்மூத்தா தான் வேலை செஞ்சுச்சு. ரெண்டு போன்லயுமே சொல்ல போனா ரெண்டுமே அக்யூரேட்டா ரெண்டும் சிமிலர் டைம்ல தான் ஓபன் ஆனிச்சுன்னு சொல்லலாம். அடுத்ததா ஸ்பீக்கர்ஸ் பத்தி பேசும்போது இங்க ரெண்டுலயுமே டுவல் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸும் சிமிலரா தான் இருந்துச்சு. இந்த பட்ஜெட்டுக்கு இது நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் காலிங் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசும்போது இங்க கேரியர் அக்ரிகேஷன் இருக்கு. ஆனா இங்க வாய்ஸ் ஓவர் NR சப்போர்ட்டை பத்தி எதுவுமே கிளியரா இங்க மென்ஷன் ஆகல. அது ஒரு குறையா தான் தெரியுது இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே. மற்றபடி இது ரெண்டுலையுமே காலிங் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ரொம்ப பெரிய இஷ்யூ நான் நோட் பண்ணல. இருந்தாலும் அவுட்டோரில் கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரியான ஃபீல் எனக்கு கிடைச்சிச்சு. அடுத்ததான் இங்கே 5G பற்றி பேசும்போது ரெண்டுலையுமே 9 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. REALME 12 Plusல எனக்கு 800 Mbps மேலே ஸ்பீட் கிடைச்சிச்சு. இதே REALME P1ல ஒரு 150 Mbps வரலியமான ஸ்பீட் கிடைச்சிச்சு. இது ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஏரியாவில் செக் பண்ணியிருந்தேன். ஸோ இது உங்கள் நெட்வொர்க் கண்டிஷனை பொறுத்து மாறும். மற்றபடி இங்கே ரெண்டுலையுமே Wi-Fi 6க்கான சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத்ல 5.2 கொடுத்துருக்காங்க. இது இல்லாம ரெகுலரா வர எல்லா சென்சாருமே இதுலயுமே இருக்கு. அடுத்ததா ஸ்டோரேஜை பத்தி பேசும்போது ரெண்டுலயுமே இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இங்க இருக்கு. ரெண்டுலயுமே UFS 3.1 சப்போர்ட் இருக்கு. இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கு. சொல்ல போனா 15,000 செக்மெண்ட்லயும் சரி 20,000 செக்மெண்ட்லயும் சரி இதுதான் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்ல ரொம்ப ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் டைப் இந்த ரெண்டு போன்ல தான் இருக்கு. ரெண்டுலயுமே LPDDR4X RAM தான் வருது. அடுத்து பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசும்போது இங்க ரெண்டுலயுமே டைமென்சிட்டியோட 7050 தான் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சிமிலரா தான் இருந்துச்சு. இதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸை பத்தி பேசும்போது இங்க REALME 12 Plusல 5.9 lakhs மேல எனக்கு ஸ்கோர் கிடைச்சிச்சு. இதே REALME P1ல 5.8 lakhs வரலியமான ஸ்கோர் கிடைச்சிச்சு. இது ரெண்டுக்குமே பர்சன்டேஜ்ல வச்சு பார்த்தோம்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அப்படியே கிக்பெஞ்ச் ஸ்கோர் பார்த்தோம்னா ரெண்டுமே சிமிலரான ரிசல்ட் தான் கிடைச்சிச்சு. அப்படியே 3D மார்க்கோட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல இருக்கிற ஸ்டெபிலிட்டியுமே 99% மேல ஸ்டெபிலிட்டி கிடைச்சிச்சு இந்த ரெண்டு போன்லயுமே. நெக்ஸ்ட் தெர்மல் த்ராட்லிங் பத்தி பேசும்போது REALME 12 Plusல 92%க்கான ஸ்டெபிலிட்டி கிடைச்சிச்சு. இதே REALME P1ல 94% வரலியும் ஸ்டெபிலிட்டி கிடைச்சிச்சு. இந்த பெஞ்ச் மார்க்ல ரன் பண்ணும்போது எனக்கு பெரிய இஷ்யூ இந்த ரெண்டுலயுமே நான் மேஜரா ஃபேஸ் பண்ணல. மற்றபடி இங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசும்போது அண்டர் 15,000 செக்மெண்ட்ல REALME P1ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு. 60 FPS வரலையும் உங்களால கேம் பிளே பண்ண முடியும். REALME 12 Plusலயும் உங்களால 60 FPSல பிளே பண்ண முடியும். இருந்தாலும் இதோட பிரைசிங்கை கன்சிடர் பண்ணும்போது இதோட சட்டர் லேக் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ரெண்டுலயும் சிமிலரான பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா பிரைஸை வச்சு பேசும்போது இதுல கொஞ்சம் லேக் இருக்கதா செய்யுது. மற்றபடி ரெண்டுலயுமே இதோட பேட்டரி ட்ரைன் கேம் விளையாடும் போது 1 ஹவர்ல ஒரு 15ல இருந்து 16% வரலியமான பேட்டரி ட்ராப் இருந்துச்சு.
இப்போ பேட்டரிஸை பற்றி பேசும்போது ரெண்டுலையுமே 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. என்ன ரியல்மி P1ல உங்களுக்கு 45 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இதே Realme 12 Plusல 67 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ரெண்டுலையுமே சார்ஜர் பாக்ஸ்ல தான் இருக்கு. இதே சார்ஜிங் டைமை பற்றி பேசும்போது Realme P1 உங்களுக்கு 30லேருந்து 32 நிமிஷத்துல 50% சார்ஜ் ஆச்சு. இதே Realme 12 Plus 25 நிமிஷத்துல 50% சார்ஜ் ஆச்சு. இதே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு Realme 12 Plusல 53 மினிட்ஸ்லேருந்து 58 மினிட்ஸ் வரலையும் எடுத்துக்கிச்சு. இது Realme P1ல 1 hour 10 மினிட்ஸ்லேருந்து 1 hour 12 மினிட்ஸ் வரலையும் எடுத்துக்கிச்சு. ஸ்க்ரீன் ஆன் டைம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டுலையுமே ஒரு 7 ஹவர்ஸ்க்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் எதிர்பார்க்கலாம். ரெண்டுலையுமே ஓரளவுக்கு சிமிலரான ஸ்க்ரீன் ஆன் டைம் ஃபீல் ஆனாலும் எனக்கு Realme 12 Plusல கொஞ்சம் பெட்டரான பேட்டரி ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு. சொல்லப்போனால் ஐடியல் கண்டிஷன் வைக்கும்போது நார்மலாக ஒரு 6 ஹவர்ஸ்லேருந்து 7 ஹவர்ஸ் வரலையும் ஃபோன் நீங்கள் ஐடியலாக வச்சிருக்கீங்கன்னா 2லேருந்து 3% வரலையுமான ட்ராப் ரெண்டு ஃபோன்லையும் இருக்குது. இருந்தாலும் ஒரு 12 ஹவர்ஸ்க்கு மேலே ஐடியலாக வச்சிருக்கீங்கன்னா Realme P1ல ஒரு 7லேருந்து 9%க்கான பேட்டரி ட்ராப் இருக்கு. ஆனால் Realme 12 Plusல எனக்கு அந்த அளவுக்கு ஹெவியான பேட்டரி ட்ராப் ஒரு 12 ஹவர்ஸ் ஐடியலாக வச்சிருக்கும் போது நான் ஃபீல் பண்ணல. ஸோ பேட்டரி ஸ்டெபிலிட்டி Realme 12 Plus வின். இப்போ கேமராஸ் பற்றி பேசும்போது இங்கே மேஜரான சேஞ்சஸ் இந்த ரெண்டு ஃபோன்லையுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் Realme 12 Plusல ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. இங்கே பிரைமரி சென்சார் சோனியோட லைட் 600 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் செகண்டரியாக யூஸ் பண்ணியிருக்கிறது 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் வந்து டெப்த் தான். இதே ஃபோர்த்து சும்மா டம்மியாக கொடுத்துருக்காங்க. இதே இந்த சைடு Realme P1 பக்கம் வந்தோம்னா இங்கே பிரைமரி சென்சார் சாம்சங்கோட சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, JN1 சென்சார். ஆனால் இங்கே இந்த சென்சாரில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எதுவுமே கிடையாது. செகண்டரி சும்மா டம்மி தான், இல்லை மோனோக்ரோம் சென்சார் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அது ஒரு மாதிரி பிளாங்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஓவராலாக Realme 12 Plusல எடுத்த சாம்பிள்ஸ் எல்லாத்துமே Realme P1 கம்பேர் பண்ணும்போது கலர்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, சேச்சுரேஷன் நல்லா இருந்துச்சு, டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. முக்கியமாக போர்ட்ரைட் மோட்ல எடுக்கும்போது அடிச்சு தூக்குனுச்சு இந்த Realme 12 Plus. இதே Realme P1ல போர்ட்ரைட்ல கொஞ்சம் இஷ்யூ இருக்கதா செஞ்சு சில நேரத்தில் போர்ட்ரைட் டிடெக்டே ஆகல. இன்னொரு அடிஷனல் பெனிஃபிட் என்னன்னா இங்கே Realmeல 2x போர்ட்ரைட் வந்து அலோவ் பண்ணுது. அதோட அவுட்புட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே இண்டோர்லாம் வந்துட்டோம்னா இண்டோர்லையுமே இங்கே சோனியோட லைட் 600 சென்சார் இருக்கிறதுனால இதோட அவுட்புட் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. டீட்டெயில்ஸ் இதை கம்பேர் பண்ணும்போது P1 கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இங்க பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அப்ப செகண்டரி சென்சாரை பொறுத்த வரைக்கும் இங்க Realme 12 Plusல அல்ட்ரா வைட் சென்சார் இருக்கு, இங்க P1ல இல்ல. சோ இதுல Realme 12 Plus தான் வின். அப்படியே இங்க ஃப்ரண்ட் சைடு வந்தோம்னா ரெண்டுலயுமே 16 MB சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க Realme 12 Plusல என்ன சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கிளியரா தெரியல. இதுல Realme P1ல ஹைனிக்ஸ்ன்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கின் டோன்ஸ், சேச்சுரேஷன் எல்லாமே Realme 12 Plusல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. டீட்டெயில்ஸும் லோ லைட்ல எடுக்கும்போது Realme 12 Plusல பெட்டரா இருக்கு இந்த P1 கம்பேர் பண்ணும்போது. அதுக்கடுத்து வீடியோன்னு பார்க்கும்போது ரெண்டுலையுமே 4K 30 FPS வரலையுமான சப்போர்ட் இருக்கு. இதோட ஃபுட்டேஜ் பார்க்க சிமிலரா தான் இருக்கு. இருந்தாலும் Realme 12 Plusல கொஞ்சம் கலர்ஸ்லாம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு, டீட்டெயில்ஸும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இங்க 1080p 60 FPSல ரெண்டுலையுமே ஸ்டெபிலிட்டி இருக்கு. இதை தவிர்த்து பார்த்தோம்னா ரெண்டு போன்லையுமே போர்ட்ரைட் வீடியோ சப்போர்ட் இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே 720pல 30 FPS வரலையுமான போர்ட்ரைட் வீடியோ நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். ஆனா பேக்ல ஷூட் பண்ணும்போது எட்ஜ் டிடெக்ஷன்ல ரெண்டு போன்லையுமே பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஃப்ரண்ட்ல ஓரளவுக்கு டீசென்டான அவுட்புட் கிடைக்குது. மற்றபடி இங்க ஸ்லோ மோஷன் சப்போர்ட்டை பத்தி பேசும்போது Realme 12 Plusல ஒரு 720pல ரன் பண்றீங்கன்னா அப் டு 960 FPS வரலையுமான ஸ்லோ மோஷன் நீங்களால ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்க மாதிரி இருந்துச்சு. இதை இந்த சைடு பார்த்தோம்னா Realme P1ல 720pல 240 FPS சொல்லி ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனா இதோட அவுட்புட் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற லெவலுக்கு இல்ல. இங்க ஓவராலா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது Realme 12 Plus ரொம்ப பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த Realme P1 கம்பேர் பண்ணும்போது. அடுத்து சாஃப்ட்வேர் அப்டேட் பத்தி பேசும்போது ரெண்டு போன்லயுமே Android 14 கொடுத்திருக்காங்க. Realme UI 5.0 வருது. மற்றபடி சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலையுமே 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. என்ன இங்கே ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் ரெண்டுலையுமே அதிகமாக இருக்குது. Realme P1ல ஒரு 54 அப்ளிகேஷன் வரலையும் ப்ரீ இன்ஸ்டாலாக வந்துருந்துச்சு. இது Realme 12 Plusல 57 அப்ளிகேஷன் இருந்துச்சு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நீங்கள் மேஜரான அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணலாம், நிறைய அப்ளிகேஷனை டிசேபிள் பண்ணலாம். மற்றபடி இங்கே ரெகுலராக Realme UI ஃபீச்சர்னு பார்க்கும்போது ஃபிளாஷ் கேப்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கு, கிளாக்கு, டைமரு, நோட்டிஃபிகேஷன் இது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி இங்கே ஃபைல் டாக் ஆப்ஷன் இருக்கு, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது தவிர்த்து பார்த்தோம்னா ரெகுலராக வர எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்க Realmeல பார்க்கறது எல்லாமே இங்கேயும் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க சர்வீஸ் சென்டர் பத்தி பேசும்போது 23 சர்வீஸ் சென்டர் தமிழ்நாட்டில் இருக்கு. என்ன இங்க ஸ்பேஸை பத்தி பேசும்போது Realme 12 Plusோட ஸ்கிரீனோட காஸ்ட்டும் Realme P1ஓட ஸ்கிரீன் அண்ட் காஸ்ட்டும் ரெண்டுமே சேமா தான் இருக்கு. ஏன்னா இங்க பேட்டரிஸோட காஸ்ட் இங்க 1350 ரூபா Realme 12 Plusல இருக்கு.
₹1000 ரியல்மி P1க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. மேபி அதுதான் அந்த ஸ்டெபிலிட்டியில் இஷ்யூ வரது காரணமானு தெரியல. ஏன்னா பேட்டரியில் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது. அடுத்ததாக இங்கே ப்ரைஸிங்கை பற்றி பேசும்போது 6GB 128GB வேரியன்ட் ₹16,000 ரியல்மி P1 கிடைக்குது. இதே 8GB 128GB வேரியன்ட் 8GB 256GB வேரியன்ட் நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு 17,000லேருந்து 19,000 வரைக்கும் ரியல்மி P1க்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ரியல்மி 12 ப்ளஸ் போயிட்டோம்னா 8GB 128GB வேரியன்ட் ₹21,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 8GB 256GB வேரியன்ட் ₹22,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர்லாம் போக இப்போ ₹19,500 வரைக்கும் பேஸ் வேரியன்ட் கிடைக்குது. 19,500ன்ற அந்த ப்ரைஸ்க்கு ஓரளவுக்கு ரீசனபிளான ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுது. என்ன இனிஷியல் லான்ச் ஆஃபரில் இந்த ரியல்மி 12 ப்ளஸ் இன்னும் பெட்டரான ஆஃபர் கிடைச்சிச்சு. ஒரு 19,000 வரையும் கிடைச்சிட்டு இருந்துச்சு. சரி, இந்த ப்ரைஸிங்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கேமரா பெருசாக இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னா ரியல்மி 12 ப்ளஸோட லைட்டான மாடிஃபை பண்ண வெர்ஷன் தான் இந்த ரியல்மி P1. இதை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இல்லை எனக்கு கேமராஸில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரியல்மி 12 ப்ளஸ் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ரிவ்யூ. இன்னும் எக்கச்சக்கமான ரிவ்யூஸோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.